வெல்கம் டு பபி கிச்சன். கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமாக இருக்கப்போ இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு கருவேப்பிலை 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த 1 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு கொத்தமல்லி அதையும் போட்டு அடுப்பை ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு புளியை வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான நியூட்ரிஷன் வேல்யூ அதிகம் உள்ள க்ரீன் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரெடி. லாஸ்ட்டாக கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். பப்பி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.